இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக அமையணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் there are a lot of people எனக்கு வந்து ஃப்ளோவில் ஞாபகம் வரல. அசார், ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க் பிகாஸ் அதாவது ஒரு டைரக்டராக இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு ப்ரொடியூசராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே நாளில் அதாவது 5 நாள் ரிஹர்ஸ் பண்ணி ஒரே நாளில் ஷூட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டீங்க. 2 சாங் 2 நாளில் முடிச்சிருக்காங்க. ஐம் நாட் ஜஸ்ட் சேயிங் தட் 2 நாள் ஒரு நாளில் எடுத்தாங்கன்றதுக்காக இல்லை, அந்த டைம்குள்ள என்ன குவாலிட்டி கொடுத்தாங்கன்றது தான் அந்த அப்ரிசியேஷனுக்கான ரீசன். நாட் ஜஸ்ட் த டைம், அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் எல்லா நடிகர்களும் அப்படியே பிளானிங்லேயே வர. அவன் வினோத் நல்லா பண்ணியிருந்தான். அண்ட் ரமேஷும் நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கை சரியாக பண்ணாங்க. அண்ட் காஸ்டியூம் டிசைனர்ஸ் அவங்க ஒர்க்கும் நல்லா இருந்தது. தேர் ஐ மீன் இந்த டீம் வந்து தேர் ஃபேமிலி, தே ஆல் அ வெரி ஸ்பெஷல். யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஆமாம் அவங்களும் இருக்காங்க, அர்ச்சனாவும் இருக்காங்க. பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அவங்க அதில். எனக்கு அவங்களோட இப்போ நீங்கள் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லும்போது சில மாடுலேஷன்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. வெரி ஸ்பெஷல், வெரி இன்ட்ரெஸ்டிங். டப்பிங்லேயுமே சிலது என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, நடிக்கும்போது பண்ணியிருக்காங்க. எல்லாமே தேவ் டன் அ குட் ஜாப். அண்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே எவ்ரிபடி ஹவ் டன் அ குட் ஜாப். இதுக்கப்புறம் நான் தனித்தனியாக சொன்ன ஒருத்தரை சொல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ஒரு ஐ நீட் டு தேங்க் எம்.ஆர். ராதா சார். இந்த இடத்துல எம்.ஆர். ராதா வந்து ஹீஸ் ஒரு ரிபல், இஸ் அ ரெவல்யூஷனரி. நிறைய விஷயங்களை வந்து குவெஸ்டின் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு. அண்ட் அவர் இந்த படத்துக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு காரணம் அது யார் எப்படின்னு சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஒரிஜினலாக விக்ரன் ஐடியா வந்து 4-5 நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் அது வந்து இட் ஜஸ்ட் காட் ஃபிக்ஸ்ட் வித் எம்.ஆர். ராதா சார் மாஸ்க். நான் வந்து ராதாரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு கேட்டேன், சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போகிறோம், எங்கள் ஐயாவை வந்து தப்பாக காட்டுவீங்களா? இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்னா. சரி அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த படத்தினுடைய the soul of the film is what M.R. Radha's art stood for. அவர் வந்து எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த படத்தினுடைய ஆன்மாவா இருக்கிறது. It is the voice of the oppressed. அவங்களுடைய கேட்காதவர்களுடைய குரல் தான் இந்த படத்தினுடைய சோல். அதுக்கு மேல என்னென்னவோ இருந்தாலும் இப்போ விக்ரன் சொன்ன அந்த கேரக்டர், இந்த 2 கேரக்டர்ஸ், கவின் பிளே பண்ற கேரக்டர், ஆண்ட்ரியா பிளே பண்ற கேரக்டர், ருஹானி பிளே பண்ற கேரக்டர், ருஹானியோட ஹஸ்பண்ட் பிளே பண்ற கேரக்டர், என்ன இருந்தாலும் அதோட சோல் வந்து இஸ் அபவுட் த வாய்ஸ்லெஸ். அண்ட் அந்த கடைசி பாடல்ல கேட்ட அந்த வரிகள் தான், அடங்கு என்பார்கள் விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. அதுதான் இந்த படம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் வெற்றி சார். நான் கேட்ட ஃபோட்டோக்கு எல்லாரும் கூப்பிடலாமா சார்? ஆமாம் சார், கேட்க போகிறேன் சார். சார் ராணு சார் இருக்காரு, நெல்சன் சாரும் இருக்காரு. நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியல சார். நான் கேட்கல சார், அவங்க கேட்கறாங்க சார். ஓகே. நவம்பர் 21st மாஸ்க் ரிலீஸ். அப்சல்யூட்லி சார். நவம்பர் 24th அரசன் ஸ்டார்ட் பண்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.